வணக்கம். ஹாய் ஆல். தீபாவளி நெருங்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஒரு கோ டு ஸ்வீட் வேணும் தீபாவளிக்கு. எலாபரேட் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அன்லைக் மெனி இந்தியன் ஸ்வீட்ஸ் எலாபரேட் ஸ்டெப்ஸே இருக்கக்கூடாது. ஃபெஸ்டிவ் ரஷ்க்கு ஏற்ற மாதிரி குவிக்காக ஒரு 15 to 20 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளவா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் ஈஸியாக இருக்கக்கூடியதான இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக கலரக்கூடியதான ஒரு ஸ்வீட்டை வீட்லேயே தயாரிக்கணுமா? எங்களோட சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறதான மைதா பர்ஃபி ரெசிபியை போய் பாருங்கள். இந்த மைதா பர்ஃபி அப்படிங்கிற வீடியோ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏதாவது தெரியணும்னா அது ஒரு கம்பி பாகுபதம் வைக்கிறது தான் தெரிய வேண்டியது தான், அவ்வளோதான். அந்த சக்கரை பாகுபதம் பற்றிய வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு உங்களுக்கு மைதா, சர்க்கரை, நெய் இருந்தால் போதும். ஏலக்காய் பொடி முடிஞ்சால் போடலாம், போடலைன்னா கூட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னாக்கா முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ இதில் போடலாம், போடலைன்னா கூட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஷெல்ஃப் லைஃப் ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம் இந்த மைதா பர்ஃபியை. ஏன்னா நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணிட்டாக்கா 20 days to 1 month இது அப்படியே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இதோடது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக தயாரிக்கக்கூடியதான ரெசிபி தான் இந்த மைதா பர்ஃபி அப்படிங்கிறது. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்மளால் செய்ய முடியும். அட் த சேம் டைம் கன்சியூமிங்காக இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதான இந்த மைதா பர்ஃபி அப்படிங்கிற ரெசிபியை தவறாமல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.